நரகவாசி நரகத்துல போடப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவு பெருசா இருப்பான் தெரியுமா? ஒரு கொடூரமான வேதனை மனிதனுக்கு காத்து இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹதீஸை பார்த்துலாம், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு காஃபிர், ஒரு நரகவாசியினுடைய பல் உஹது மலை அளவுக்கு இருக்கும். அவனுடைய தோல் 42 முழங்கள் இருக்கும். அவனுடைய அமரும் இடம் பார்த்தால் நரகத்திலே மக்காவிலிருந்து மதினா வரை சஃபர் செய்யற தொலைவு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்த குறிப்பா சொல்றாங்க. ஒண்ணு, ஒரு நரகவாசியுடைய பல் எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? உஹது மலை அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அந்த உஹது மலை எவ்வளவு பெருசுன்னு சொன்னா 7 கிலோமீட்டருடைய தொலைவுல இருக்கும். அப்படின்னா ஒரு நரகவாசியுடைய பல் 7 கிலோமீட்டருடைய தொலைவுல இருக்கும். ரெண்டாவது, அப்படியே தொடர்ச்சியா சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய, ஒரு நரகவாசியுடைய தோல் எவ்வளவு தடிப்பமா இருக்கும்னு சொன்னா 21 மீட்டர்ஸ், 42 கியூபிட்ஸ் சொல்றாங்க. இன்னைக்கு இன்னும் தெளிவா சொல்ல போனா 50 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர்ஸ் உடைய தடிப்பத்துல ஒரு மனிதனுடைய தோல் இருக்கலாம். மூன்றாவது, அப்படியே தொடர்ச்சியா சொல்றாங்க, அந்த தொலைவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, மதீனாவில இருந்து மக்கா வர ஒரு மனிதன் ஹெல் ஃபயர்ல அமர்வதற்கு தேவைப்படும். அப்படின்னா 450 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர்ஸ் ஒரு நரகவாசி அமர்றதுக்கு மட்டுமே ஸ்பேஸ் யூஸ் பண்றா நரகத்துல. இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இதெல்லாம் எதுக்கு நல்லா குர்ஆன்ல சொல்றான் பாருங்களேன். யதூகுல் அஸாப், மனிதனுடைய செதறு இருக்குது இல்லையா, அது அல்லாஹ்வின் வேதனையை சுவைக்க வேண்டும் என்று இதையெல்லாம் அல்லாஹ் நரகத்திலே அமைத்து தருகிறான். அதனால ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு துஆக்களிலேயும் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடணும்.